ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கூலி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். கூலி இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்து தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய கனவான 1000 கோடி கலெக்ஷனை இந்த ஒரு படம் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஒரு படத்துக்கு இருக்கவும் செய்து நாட் ஓன்லி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து இல்லை, எல்லா இடங்களிலுமே இந்தியா முழுக்கவே இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கவும் செய்து முக்கியமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் உள்ள பெரிய பெரிய ஸ்டார்ஸுமே இந்த ஒரு படத்தை நடிக்கவும் செய்கிறாங்க இல்லையா, அது கூட இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம லோகேஷோட படம் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் இல்லையா. இன்னைக்கு வந்து அமீர்கான் வரைக்குமே ஒவ்வொரு இன்டர்வியூலையும் லோகேஷை அவ்வளோ புகழ்ந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு கூலி திரைப்படத்தில் இருக்கும் செய்து முக்கியமாக லோகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இப்போ விஜய் சாருடைய படங்கள்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே கலெக்ஷனாக ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பட் நான் இப்போ ரஜினி சாரோ மற்ற ஆக்டர்ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஒவ்வொரு டேரக்டர் கூட பண்ணும்போது கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும், அப்புறம் டிகிரிஸ் வந்து ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன வேட்டையன் என்ன ஆச்சு, அது மாதிரி லால் சலம் என்ன ஆச்சு. இந்த படங்கள்லாம் கலெக்ஷனாக ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் இங்கே வந்து வெளியில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, சூப்பர் ஸ்டார்னா இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு உருட்டிட்டு வந்து இருப்பாங்க. இப்போ கூலிலேருந்து பாருங்களேன், அவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இந்த ஒரு படத்தில் இருக்கவும் செய்கிறாங்க. அதனாலே இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு படத்துக்கான ஓவர்சீஸ் பிஸ்னஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும், இன்னொரு வீடியோவில் இதை பற்றி பேசவும் செய்யலாம். கூலி படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கில் இந்த வாரம் டீம் லிசன் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ் பண்ணிட்டு மேபி இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நாளைக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து ஃபர்ஸ்ட் சிங்கில் சிட்டுக்கு வைப்ஸ் அப்படிங்கிற சாங் தான் லிசன் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இந்த ஒரு சாங்க்கான ஒரு சின்ன கிளிம்ஸை நம்மளாம் பார்க்கவும் இருப்போம். ரஜினிஸோடைய போட்டேஷா சைன் பேஜஸ் லிசன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு சாங் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக டீம் லிசன் பண்ண போகிறாங்க. இந்த வாரம் கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் லிசன் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு சாங்க்கான ப்ரோமோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர் அண்ட் அனிருத் இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனை இப்போ ரீசெண்டாக ப்ரோமோவாக ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரோமோ தான் இந்த ஒரு சாங்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக டீம் லிசன் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் வந்து போகுது. அண்ட் பாட்டில் அந்த ஒரு வீடியோ சாங் வந்து இருக்கும் இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிற வீடியோ சாங்கில் நம்ம அனிருத் வந்து 3 நிமிஷத்துக்கு டான்ஸ் வந்து பண்ணியிருக்காராம். ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே இந்த ஒரு சாங் நம்மளாம் பார்க்க வந்து போகிறோம். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணுறேன்.